என்ன மோடி, நீ இப்படிலாம் இருந்தா வேலைக்கே ஆகாது. என்னம்மா உனக்கு பிரச்சனை? உன்னை எப்படி கல்யாணம் பண்ணி கரை சேர்க்க போறனோ அதெல்லாம் நினைச்சாலே எனக்கு பிபி ஏறுது. என்ன திடீர்னு ஒன்னா ரெண்டா ஏதாவது ஒரு விஷயத்துல நான் எதிர்பார்த்த மாதிரி நடந்துக்கிறியா? சரி இரு இரு, நீ என்ன எதிர்பார்த்த, நான் என்ன நடந்துக்கல ஒண்ணுன்னா சொல்லு. சொல்றேன், மேல பாரு. அங்க மயிலு வைரத்தை பெத்து வச்சிருக்கேனேடா. உங்க தோலை யாரு கத்துறது? செத்து போ. அடியே, மணி 11 ஆச்சு. இவள வரேன் இரு. அம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. பார்த்து போயிட்டு வாமா. செலவுக்கு காசு இருக்கா? இல்லம்மா, பரவாயில்ல, வேண்டாம். டிவி மேல 50 ரூபா வச்சிருக்கேன், போய் எடுத்துக்கோ. மா, போயிட்டு வரேன். போயிட்டு வீட்டுக்கு சீக்கிரம் வர வழிய பாரு. போனா காசு யார் தருவா? ஒரு 1000 ரூபா கொடு. 1000 ரூபாவா? எதுக்கிட்டே உனக்கு அவ்வளவு காசு? 1000 ரூபாலாம் தர முடியாது. டிவி மேல 500 ரூபா வச்சிருக்கேன், எடுத்துக்கோ போ. சரி, ஏற்கனவே ஒரு 500 ரூபாய் உன் பருப்பு டப்பால இருந்து தூக்கியாச்சு. யாரு? வரங்க மாமா. வாங்க மாமா. அத்தை வரலையா? நீங்க உள்ள வாங்க. எப்படி இருக்கீங்க மாமா? அத்தை எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காமா? எல்லாரும் நல்லா இருக்காங்க. குடிக்க கொஞ்சம் தண்ணி தரியா? இதோ வர மாமா. ஒன்ன எப்படி வளர்த்திருக்காங்க? இவதான் நம்ம வீட்டு மருமக. அம்மா, இந்த பாரியா, நீ வாய் திறந்து கேட்ட, நான் இன்னும் கேட்கல. அவ்வளவுதான் உனக்கு எனக்கு வித்தியாசம். காலங்கத்தாலேயே பிச்சை எடுக்க வந்துட்டாங்க. யோ போயா, வீட்டுல யாரும் இல்ல. பிச்சைக்காரன் நினைச்சிட்டா? அம்மா, என் பேர் சந்திரசேகர். இந்த பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே. ஹேய், அது உங்க மாமாடி. பெப்பர் பென் விரிச்சு உட்காந்துட்டு இருக்க. அவர் முன்னாடி இப்படிலாம் உட்காராத. பொண்ணு அடக்கமா உட்கார். நான் கூட வேற பிச்சைக்காரன் நினைச்சேன். மோய் அண்ணா, வாங்கண்ணா, வாங்க உள்ள வாங்க. நான் மாமா. இல்லம்மா தங்கச்சி, நான் வீடு மாறி வந்துட்டேன். நான் அப்புறம் வரேன். ஏன் விடுறாரு? ஐயோ, எனக்கு தலையெல்லாம் சுத்துது. என்ன இவ்ளோ குப்பை இருக்கு? இதெல்லாம் அப்படியே ஓரமா தள்ளி விடுவோம். யார் பெருக்கிக்கிட்டு சாப்பிடலாம் நினைச்சா இவ்ளோ சாமான் இருக்கே. இப்ப இதெல்லாம் கழுவுனா தானே என்னால சாப்பிட முடியும். கீழே ஆர்டர் பண்ணுவோம். வந்துச்சு. தேங்க்ஸ்ண்ணா. மாவ், சோஃபா கிளீன் பண்ண சொன்னேன்ல, இப்ப நான் எப்படி உட்கார்றது? வேற கிளீன் பண்ணிக்கிட்டு எல்லாம் பயங்கரம். அம்மா, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். யாரு? ஓ, 6 மணி ஆயிடுச்சா? வா வா, டிவியை போடு. செம்பருத்தி போட்டுருவான். வர்றது என்ன சரி கட்டிருக்கான்னு பாக்கணும். சரிம்மா. மா, சோறு ரெடியா? மணி 9 ஆயிடுச்சா? வா வா, பிக் பாஸ் போடு. மா, மணி 9 தான் ஆகுது. ஓ, என்னடி இன்னைக்கு சீக்கிரம் பொறுக்கிட்டு வந்துட்டேன்? வெளிய பொறுக்க குப்பை கம்மியா இருந்துச்சு, அதான் சீக்கிரம் பொறுக்கிட்டு வந்துட்டேன். சோறு வைப்பா. பிக் பாஸ் என்ன போடி. உள்ள படிக்கிறா, காஃபி கொடுத்துரும். இந்தம்மா. படிமா. இந்த பிட்ட முடி
முடியல மறைச்சு. காஃபி அம்மா குடுமா ஒரே டயர்டா இருக்கு. அடி செருப்பால நாயே, நீயும் 3 வருஷமா பிட் எடுத்துட்டு போய் பாஸ் ஆயிடுவேன்னு நினைக்கிறேன். எல்லா வாட்டியும் மாட்டி தொலைற காஃபி கேக்குதா உனக்கு? இந்த வாட்டியாவது பிட் எடுத்துட்டு போய் பாஸ் ஆகுற வழியை பாரு. ஹார்லிக்ஸே போட்டு தரேன். அது வரைக்கும் உனக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது. தத்தி. மாமா நீங்க உட்காருங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன். உட்காருங்க மாமா. அப்பா நீங்களும் உட்காருங்க. உட்காரு. மாமா உங்களுக்கு கூட வைக்க மாமா. அப்பா ரசம் ஊத்துவா. தண்ணி குடிங்கப்பா. சரியான பசி. இப்ப சாப்பிட்டு என்ன கலெக்டர் வேலையா பார்க்க போற? அப்புறம் சாப்பிடுப்பா. பசிடா. அப்புறம் சாப்பாடு இருக்குமா? குரங்குட்டி. ஹாய், நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஒரு 2 நிமிஷம் உங்ககிட்ட பேசலாமா? எதுவா இருந்தாலும் எங்க அம்மா கிட்ட பேசிக்கோங்க. வழி விடுங்கோ. போங்க. அடடா, என்ன ஒரு பவ்யம். அம்மா, நான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கப்போ ஒருத்தர் என்கிட்ட வந்து அழகா இருக்கேன்னு சொன்னாரு. அவர் என்ன லவ் பண்றாருன்னு நினைக்கிறேன். என்கிட்ட பேசணும்னு சொன்னாரு. நான் எதுவா இருந்தாலும் அம்மா கிட்ட பேசிக்கோங்கன்னு சொல்லிட்டேன். அடுக்கொடுக்கமா ரோட்ல ஒரு பொண்ணு போனா 4 பேர் பின்னாடி சுத்த தான் செய்வாங்க. ஏன் பின்னாடி 2 பேர் சுத்திட்டு இருக்கானுங்க. அதெல்லாம் நீ மனசை போட்டு குழப்பிக்காத. நீ ஸ்டடீஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணு. குட் கேர்ள். வா ரோலிங். இங்க பாரு, இதான் எனக்கு ஏத்த பேக்கு. இதான் நான் கல்யாணம் பண்ணி போறேன். நாளை பின்ன நான் வீட்டுல இல்லைன்னா என்னை தேடி போலீஸ் கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காத. இதோட தான் ஓடி போயிருப்பேன். ஆண்டி ப்ளீஸ் ஹெல்ப் மீ ஆண்டி. என்னடா அங்க லுக்கு? ஐயோ, உன் கதை முடியும் நேரம் இது. போங்கோ. அடிங்க போட்டனா கோயால யார் வழியில வந்துட்டு போயிட்டு வரமா? பாத்து போயிட்டு வா. பாய். நான் மாதாஜி வட்டா. எங்கேயாவது போய் விழுந்து வராம வீடு வந்து சேரு. போய் வேர்க்குது. அம்மா நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். எங்க நைட் பாட்டு? இதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு ஆகுமா? ஓ ஓல்டா. Chocolate. So sweet. Thanks, auntie. It's okay. Bye. You too, auntie. Da kudu. Ki pandaru. இப்படி சொல்லிட்டே போலாம். அவ்வளவுதானம்மா? இதுக்கு போய் ஃபீல் ஆவற? வயசு பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படிதான் இருக்க செய்வா. நீ வேணா பாரு, நாளையில இருந்து நீ எதிர்பார்த்த மாதிரியே நான் நடந்துப்பேன். ப்ராமிஸ்? ப்ராமிஸா? நாளைக்கு காத்தால பூஜை இருக்கு. 6 மணிக்கு எழுந்துக்கணும். இப்பவே தூங்க போனாதான் முடியும். பாய். இதெல்லாம் நம்பலாமா? பாப்போம். தச்சிப்பா. என்னதான் அம்மா எதிர்பார்க்குற மாதிரி பொண்ணு நடந்துக்கலனாலும், இவ்வளவுதான் பொண்ணுக்கு வயசானாலும், ஒவ்வொரு அம்மாக்கும் தன்னோட பொண்ணு குட்டி பொண்ணு தான், செல்ல பொண்ணு தான். என்னதான் இப்படி இரு அப்படி இருன்னு அம்மா சொன்னாலும் அதை பொண்ணு புரிஞ்சுக்கிற டைம் அவ அம்மா ஆகும்போது தான். ஸோ அது வரைக்கும் அம்மாவுடைய சுட்டி பொண்ணாவே இருப்போம். சித்தப்பா சித்தி மாமா அத்தை பெரியம்மா பெரியப்பா இதெல்லாம் வெறும் உறவு. அம்மாங்கிறது உணர்வு. சொல்றேன் இருங்க. என்னடி கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சு? எனக்கு இருட்டு பேயில பயம்டி. ஆலியா ஏதா பண்ணாலியா? ஓ பேனா பயமா? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம வீட்ல பேய் இருக்கு. என்னடி சொல்ற? ஆமா, காலையில போனையும் டிவியும் உடைச்சது யார் தெரியுமா? அதுதான். ப்ளீஸ் டி, நான் உடைச்சேன்னு கூட சொல்றியா? அது இது